தமிழ் சினிமால புது டெக்னாலஜிகளை அறிமுகம் பண்ணி வச்சவர் கமலஹாசன். அவருக்கு சினிமால தெரியாத துறைகளே கிடையாதுன்னு சொல்லும் அளவுக்கு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர்னு பன்முக திறமைகளுடன் வலம் வரும் கமலஹாசன் 1960ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரிப்புல பீம்சிங் இயக்கத்துல ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிப்புல வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு கமலஹாசன். இந்த படம் வெளியாகி திரையரங்குல 100 நாட்கள் ஓடிய நிலையில படத்தில் நடிச்ச நட்சத்திரங்களோட திரையரங்குக்கு போய் வெற்றி விழா கொண்டாட முடிவு செஞ்ச ஏவிஎம் நிறுவனம் அதுக்கான வேலைகளை செய்ய சொன்னபடி அந்த படத்தில் நடிச்ச எல்லா நட்சத்திரங்களும் கலந்திருக்காங்க. இந்த வெற்றி விழால கதையோட நாயகன் ஜெமினி கணேசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குழந்தை நட்சத்திரமான கமலஹாசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஜெமினி கணேசன் அப்செட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி படப்பிடிப்புல நடிகை சாவித்ரி கமலஹாசனுக்கு உப்மா ஊட்ட வேண்டிய காட்சி. இந்த காட்சியில சாவித்ரி உப்மா எடுத்து கமலுக்கு ஊட்ட கமலஹாசன் அதை சாப்பிட மறுத்திருக்காரு. இதனால படக்குழுவினர் அதிர்ச்சியாக பக்கத்துல இருந்த எல்லாருமே சாப்பிடுன்னு கத்திருக்காங்க. ஆனா கமல் சாப்பிடாம உறுதியா இருந்திருக்காரு. உடனே உதவி இயக்குனர் எஸ்பி முத்துராமன் கமலை தனியா கூட்டிட்டு போய் ஏன்பா சாப்பிட மாட்டா, என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கமல், அங்க மாம்பழம் இருக்கு, அதுவும் டம்மியா இருக்கு, இங்க புடவை இருக்கு, அதுவும் டம்மியா இருக்கு, அதே மாதிரி இந்த சாப்பாடும் உண்மையான சாப்பாடுன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டிருக்காரு கமல். இதை கேட்டு சிரிச்ச எஸ்பி முத்துராமன் அது உண்மையான சாப்பாடு தான்பான்னு சொன்ன பிறகுதான் கமல் அந்த உப்மாவை சாப்பிட்டிருக்காரு.